வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் சொல்லலாம். நான் வந்திருக்கேன், வாங்க ஷோக்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீப்ளே எக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் சொல்லிட்டு வாங்க ஷோக்குள்ள போகலாம். பூரி கனெக்ட்ஸ் அண்ட் ஜேபி பிக்சர்ஸ் மோஷன் சார்பில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட். இந்த திரைப்படத்தை பூரி ஜெகநாதன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் ரீசெண்டாக நடைபெற்ற நிலையில் டீசர் போஸ்டர் வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸ்ரத்தா ரமா ஸ்ரீநாத் அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. கிரீன் கலர் ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த பிக் இப்போ இது உங்களுக்காக. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அண்ட் விஷ்ணு விஷால் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்க திரைப்படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த திரைப்படத்தை வந்து பாத்தீங்கன்னா செல்லா ஆயாவும் டைரக்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷான் ரோல்டன் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. விஷ்ணு விஷால் அவர்களும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஒரு பாடல், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் சம்பவக்காரி போஸ்டரை வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதி திருவூத்து அவர்கள் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ல அழகா இருந்தாங்க. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக. பென்ஸ் மீடியா, ஏசிஎஸ் அருண்குமார் அண்ட் ஆவ்னி சினிமாஸோட தயாரிப்புல ரீசெண்டா வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் டபுள் ஆக்குபென்சி. இந்த திரைப்படத்தை அஸ்வின் கந்தசாமி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சாம் சிஎஸ் அவர்கள் இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரேஷ்மா வெங்கடேஷ், சம்யுக்தா சந்தோஷ் இவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரைலர் ரீசெண்டா வெளியான நிலையில 1.3 மில்லியன்ஸ் வியூ போய் ட்ரெண்டிங்ல இருக்கு. மிர்லானினி ரவி அவர்கள் ரீசெண்டா அவங்களோட ஸ்கைலைன் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் போட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல அண்ட் சுபாஷ் கே ராஜாவோட டைரக்ஷன்ல ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட். இந்த திரைப்படம் வெற்றிகரமா தியேட்டர்ல போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா பிரித்தி முகுந்தன், அபிராமி, அர்ஜுன் அவர்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் பிளாஸ்ட் கலெக்ஷனை பெற்றிருக்கிறதுனால வேர்ல்டு வைட் கிராஸ் 5, 8 அண்ட் 21 போஸ்டர் படக்குழு வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணி இருக்காங்க. அபர்ணா பாலமுரளி அவர்கள் ஒரு சாரி கிளிக் அழகா இருந்தாங்க. அந்த பிக் வந்து இப்போ இது உங்களுக்காக. விஜய் ஆண்டனி கார்பரேஷன் தயாரிப்புல சசி அவர்களோட இயக்கத்துல பாலாஜி ஸ்ரீராமோட மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா நூறுசாமி. இந்த திரைப்படத்துல விஜய் ஆண்டனி அவர்களும் ஸ்வசிகா அவர்களுமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 19 வெளிவரக்கூடிய நிலையில படத்தோட டீசர் போஸ்டரை வந்து நமக்காக டீம் வந்து ஷேர் பண்ணி இருக்காங்க. மீனாட்சி சௌத்ரி அவர்கள் ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே கியூட்டா இருந்தாங்க. அந்த போட்டோவை வாங்க பார்க்கலாம். பிருத்திவிராஜ் ப்ரொடக்ஷன் அண்ட் E4 என்டர்டைன்மெண்ட் தயாரிப்புல நிஷாம் பசீரோட இயக்கத்துல ஜேக்ஸ் பேசையோட மியூசிக்ஸ்ல நோபடி திரைப்படம். இதுல பிருத்திவிராஜ் அண்ட் பார்வதி திருவூத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை வெளிவரக்கூடிய நிலையில இந்த படத்தோட ஆடியோ சோனி ரைட்ஸை வந்து படத்தோட டீம் வந்து நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கஜோல் துவாகன் அவர்கள் ரீசெண்டா ஒரு சன்ஃப்ளவர் வச்சுட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக.
கியூப்ஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்புல அண்ட் பால் ஜார்ஜோட இயக்கத்துல ரவி பியூசரோட மியூசிக்ல ரீசெண்டா வெளிவந்த திரைப்படம் தான் காட்டாளன். இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஆண்டனி வர்கீஸ், கபீர் துஹான் சிங் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் சக்சஸ்ஃபுல் போஸ்டர் வந்து படத்தோட டீம் நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷில்பா ஷெட்டி அவர்கள் ஒரு எல்லோ ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya. டாடா.